நம்முடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, நம்முடைய சபையாக இருந்தாலும் சரி, நாம் செய்கிற ஊழியங்களாக இருந்தாலும் சரி, இது ஆண்டுடைய சித்தமா சித்தம் இல்லையா? நாம் செய்கிற எந்த செயலும், நம்ம பேசுகிற எந்த பேச்சும், நாம் செய்கிற எந்த ஊழியமும், நம்முடைய குடும்பத்தில் வைக்கப்படுகிற எந்த ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் இது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதா, ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதா? அதில் கவனம் செலுத்தினால் ஆண்டவர் மென்மேலும் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனை குறித்து அறிகிற அறிவு, பைபிள் ஒரு வசனம் ஞாபகம் இருக்கிறதா? ஒன்றான மெய் தேவனாக்கி உம்மையும் அவர் அனுப்புறதாக இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன். அப்போ பரலோகம் போகணும்னா, நித்திய ஜீவனுக்குள்ள போகணும்னாக்க நம்ம தேவன் யார், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு யார், ஆவியானவர் நமக்குள்ளார இருக்கிறார். அவரை நான் செய்கிற காரியம் எந்த காரியம் அவரை துக்கப்படுத்துது அதை மாத்திரம் கண்டுபிடிச்சு செயல்பட்டால் போதும். நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்க ஒருத்தராலும் முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை